வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, கீழே ஒரு ப்ளூ கலர் ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம் டேயில். இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் இந்த இடம், அதாவது 21,830 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்துல மட்டும்தான் பையிங் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு இடத்துல பை ஆனால் மட்டும்தான் பை ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 22,045 ஒன்று கொடுத்தோம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இடையில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துலேருந்து பையிங்கன்னா இந்த ஒரு இடம் தான். இந்த இடத்துல பிரேக் பண்ணுறப்ப இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போனால் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து கிராஸ் பண்ணும். இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணும் பட்சத்தில் உடனே புல்லிஸ் சொல்ல முடியாது. இந்த இடம் தான்னா நம்ம புல்லிஸ் சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லி இந்த இடத்துலேருந்து கரெக்டாக பையிங் ஏரியாங்கிறது கரெக்டாக இந்த லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபுல் சைட்வேஸ் கிட்டத்தட்ட 11 மணிலேருந்து மார்க்கெட் முடிய வரைக்கும் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த இடம் ஏறிச்சு, ஆனால் ப்ரைஸ்லாம் ஏறல. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே சைட்வேஸாக முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நம்ம இதான் சொல்லியிருந்தோம், 45,750 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. மார்க்கெட் பையான இந்த ஒரு இடம் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் இந்த இடத்துல மார்க்கெட் அழகாக பை ஆகி நம்ம சொல்லியிருந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணிச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 45,700 கிட்டத்தட்ட 46,150 கிட்டத்தட்ட ஒரு 400-450 பாயிண்ட் இங்கே தான் நம்ம சொன்னது அப்பா ஆணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செல்லிங். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் இந்த இடத்துல ஃபுல்லாகவே சைட்வேஸாக இருந்துட்டு இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு பையிங் கொடுத்தாங்க. இந்த இடமும் சைட்வேஸாக இருந்துச்சு, பையிங் கொடுத்தாங்க. நம்ம எதிர்பார்த்த டார்கெட் பார்த்திங்கன்னா 46,277 நம்ம கொடுத்துருந்தோம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் வெரி புல்லிஷ்னு சொல்லியிருந்தோம். அது வரைக்குமே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு வெரி சென்டிமெண்ட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடம் தான் நமக்கான பையிங் ஏரியான்னு சொல்லியிருந்தோம். ஓகே, நம்ம சொன்ன இடத்துல பையிங் ஆனிச்சு. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன சர்க்கிள் கொடுத்துட்டு மறுபடியும் மேல் நோக்கி போய் நம்ம சொன்ன இடத்த டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஆனால் காலையிலேயே மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் நான் எல்லோ ஜோன் போடும், நான் பேங்க் நிஃப்டி வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டிலோட லோவில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போய் நம்ம இந்த இடமும் சொல்லியிருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம இந்த இடம் சொல்லியிருந்தோம் சப்போர்ட், இந்த கேண்டலோட லோ இது சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளியராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியாவில் ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டிருக்கு. இப்போ இந்த ஸ்பின்னிங் டாப் ஏரியாவில் சப்போர்ட் ஏரியாவில் போட்டாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்பின்னிங் டாப்பை பிரேக் பண்ணால் இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இமிடியேட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,988 22,000 வச்சு வரும் ஃபிகர். இந்த இடங்கிறது இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,860 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடமே நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் எடுத்துக்கணும். 21,860 டேயோட லோ, இதே நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 21,794 கீழே உள்ள சப்போர்ட். நம்ம என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி போன ஹை, அதாவது 22,250 இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,166 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்கிறது கொஞ்சம் சிக்கலான இடம். இந்த இடத்த தாண்டினா மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடம் தொட்டாலும் மார்க்கெட் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 22,000க்கும் 22,150க்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இன்றைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு கிளியரான பேட்டர்ன் கிடையாது. இந்த இடத்த பிரேக், அதாவது மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங்லேருந்து இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து பிரேக் பண்ணுது. ஆனால் ஒரு கன்ஃபர்மேஷனாக இல்லை இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணி நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் அடுத்தது மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும் ஒழிஞ்சு. அப்படி இல்லாத பட்சத்தில் 22,000க்கும் 22,160க்கும் இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு வழக்கமாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் படி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் கேண்டிலாக தான் போட்டுறாங்கன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்னு எடுத்துக்க முடியல, நார்மலாக எடுத்துக்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பேரிஸ், ஒரு பெரிய பேரிஸ் பண்ணி திருப்பி ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான் போட்டிருக்கு. இதுவும் நாளைக்கு இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ண மேலே போக வாய்ப்பு இருக்கும். எப்பயும் ஒரு செல்லிங் வர்றப்போ மார்க்கெட் வந்து ஒரு பையிங் கொடுத்து மறுபடியும் செல்லிங் வரது ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில்
இன்றைக்கி டேவோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம், அதையும் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ போன ஹை இருக்குது பாருங்கள், 46,246,300 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் பக்கத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் டேவோட ட்ரெண்ட் லைன் வந்துடுது. இந்த இடத்த தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இன்றைக்கி போன லோ 45,660ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இறங்கினாலும் இந்த ரேஞ்சிலேருந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸ்ட்ராங் சப்போர்ட் இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறதோட வாய்ப்பு இருக்கும். இது அவ்வளோ கரெக்டாக இந்த லைனில் சொல்ல முடியாது, கொஞ்சம் பஃபரோட வைக்கலாம். அதனால் இந்த இடங்கிறது பைக்கான ஏரியா, செல்லிங் ஏரியாங்கிறது அவ்வளோதுக்கு இந்த செல்லிங் வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் எனக்கு தோணுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுலேருந்து அழகாக பையிங் இருக்கும். இந்த மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்ச் வரைக்கும் செலக்ட் ஆகலை, இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். அதாவது 47,245 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட்டில் இந்த டே ஆஃப் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிஃப்டியில் கூட ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கிற செட்டப் தெரியுது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் அந்த மாதிரி தெரியல. இந்த இடத்துல பிரேக் பண்ணுற பட்சத்தில் மேலே போகிறதுக்கான செட்டப்பு தான் இந்த இடத்துல தெரியுது. ஓரளவுக்கு ஒரு நல்ல பையிங் இருக்க மாதிரி தான் பேங்க் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. ஆனால் நிஃப்டி அப்படி சொல்ல முடியாது. இடையில ஒரு சைட்வேஸ் ரேஞ்சு தான் அதில் காட்டுது. அப்போ அதனால் நாளைக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து கூட சைட்வேஸாக இருக்கலாம், இல்லைனா இதில் பையிங் இருந்து அதில் சைட்வேஸ் கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. நம்ம சென்செக்ஸ் அந்தளவுக்கு நம்மளால் பார்க்க முடியாது, இருந்தாலும் ஓவரலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இதை மட்டும் வச்சு நம்ம டேட்டா எடுக்க முடியாது, சில இதெல்லாம் எடுப்போம். இதெல்லாம் நம்ம எடுக்கிறது கிடையாது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி அளவுக்கு இதெல்லாம் நம்ம எடுக்கிறது கிடையாது. ஓவரலாக இந்த சார்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். இதுபடி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 72,190ங்கிறது இப்போ இன்றைக்கி போன லோனா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹை இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 73,223 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இது வந்து என்னால் கிளியரான ஒரு ப்ரெடிக்ஷன் கிடையாது. இது வந்து வெறும் நம்ம சார்ட்டை வச்சு மட்டும் சொல்கிறது. அது வந்து அப்படி கிடையாது. நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் வந்து நம்ம வெறும் சார்ட்டை மட்டும் சொல்ல மாட்டோம், அதோட வெயிட்டேஜ் ஸ்டாக்கு அதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுத்து தான் அதை சொல்லுவோம். இதில் வந்து அப்படி நான் பண்ணல, சும்மா இந்த ஒரு சார்ட்டை வச்சு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வேல்யூபிள் கமெண்டை கொஞ்சம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.